ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அனுபவம் தெளிவா திருப்பதியில் கேம்ப் இருக்க சித்தூர் மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆட்சியாளர் பெரியவட்ட வந்திருக்க. சித்தூர்ல மழையே இல்லை பெரியவா, உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்க. பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கலெக்டர் கிளம்புறார். எங்க திருப்பதியிலேருந்து சித்தூருக்கு கிளம்புறார். ஏன்னா சித்தூர்ல தான் அவருடைய பங்களா. சித்தூருக்குள்ள போயாச்சு, கார் போயாச்சு. சித்தூருக்குள்ள நுழைகிற போது வானம் அப்படியே இருண்டது. சித்தூருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. சித்தூர் என்ட்ரி அந்த லிமிட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அப்பதான் இன்னும் பொறுக்க போக வேண்டிய தொலைவு இருக்கு. உள்ள நுழையும் போது கருமேகங்கள், வானம் இருண்டு காணப்பட்டது. ஒரு என்னடான்னு பார்க்கிறார், சந்தோஷமா பார்க்கிறார். கொஞ்சம் பொழுது தூரல் விழ ஆரம்பிக்கிறது. கார் போயின்னு இருக்கு, பெருத்த மழை வர ஆரம்பிக்கிறது. கார் போயின்னு இருக்கு, ரோட்ல வெள்ளம் காணப்படுகிறது மழையினால். இவரோட காரே முன்னாடி போக முடியல. இவரோட காரே இந்த ரோட்ல இருக்கிற மழை தண்ணியை எதிர்த்து போக முடியல. இது நாள் வரை வறண்டு காணப்பட்ட அந்த சித்தூர் இப்ப எப்படி இருக்கு? தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொஞ்ச நேரத்துல மழை, எதிர்பாராத மழை. இந்த மழை எப்படின்னா, இந்த மழை காலமும் கிடையாது, மழை காலமே கிடையாது. ஆனா மழை பிச்சுட்டு ஊத்துறது. இவருக்கு ஆச்சரியம், என்னடா அந்த மகான் கிட்ட இப்பத்தான் பிரார்த்தனை பண்ணினோம், அதுக்குள்ள மழை வந்துடுத்தே, அதுக்குள்ள மழை கொட்ட ஆரம்பிச்சிருத்தே அப்படின்னு நினைக்கிற. இந்த மனுஷனுடைய மனசு இருக்கு பத்தில, அது எப்படி வேண்டுமானாலும் மாறும், எப்படி வேண்டுமானாலும் மாறும். இவரோட மனசு என்ன திடீர்னு நினைக்கிறது அப்படின்னா, ஒருவேளை எதேச்சியாவே தற்செயலா சித்தூர்ல மழை பெய்யறதோ அப்படின்னு நினைக்கிறார். அது மகாபிரிவாட்ட போனது, அந்த மகானிடம் பிரார்த்தனை பண்ணினது. பெரியவா சித்தூர்ல மழையே இல்லை பெரியவா, உங்க அனுகிரகம் வேணும்னு கேட்டது. கேட்டு திரும்புகிற போதே மழை வந்தாச்சு. ஆனா இப்ப இந்த மனசு என்ன நினைக்கிறது, ஒருவேளை மழை தற்செயலா வருதோ அப்படின்னு நினைச்சிட்டு. இது எப்படி இது நமக்கு பிரார்த்தனைக்குன்னு போயிட்டு எல்லாம் வேண்டிட்டு நடந்த பிறகு ஒருவேளை இது சாதாரணமா நடந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அர்த்தம் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டேன். நல்ல மழை பெஞ்சு சித்தூருடைய அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடுது. மழை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மழை வந்து சந்தோஷம் ஆயிடுது. ஒரு 4 மாசம் போடுது. 4 மாசம் எடுத்து மகாபிரிவா குல்பர்கால கேம்ப் இருக்க. குல்பர்கால அப்ப இந்த கலெக்டர் ஏதோ மகாபிரிவா தரிசனத்திற்காக குல்பர்காவுக்கு போற. குல்பர்கா போற பெரியவா அன்னைக்கு குல்பர்காவில் கேம்ப்ல இருக்க. பெரியவா தன்னோட முகாம்ல இருக்க. இன்னைக்கு அவ்வளவா பக்தர்கள் பெரியவா சந்நிதியில் இல்லை. கலெக்டர் வந்திருக்காருன்னொன்னே கலெக்டர் கூட்டிட்டு போறார். மடத்தினுடைய தொண்டர்கள் கூட்டிட்டு போறார், பெரியவாட்ட போறார். அவரை பெரியவாளை பார்த்தோன்னே கலெக்டர் கையெடுத்து கும்பிடுறார். ஏதோ சில விஷயங்கள்லாம் பேசுறார். அப்ப மகாபிரிவா கலெக்டர் கேட்கிறாராம், கலெக்டர் கிட்ட மழை போருமோ அப்படிங்கிற.
கலெக்டருக்கு தூக்கி வாரி போடுறது. மழை போருமோன்னு பெரியவா கேட்கிறாளே, ஆஹா இந்த மழை வேண்டி 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம போடணும். அது மறந்துட்டார், கிட்டத்தட்ட மறந்துட்டார். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம போனோமே, திருப்பதிக்கு போனோமே, அந்த மழை பெஞ்ச போது கூட ஒருவேளை தற்செயலா பெய்யறதோன்னு நம்ம நினைச்சோமே, இப்ப இந்த மகான் நம்ம கிட்ட மழை போதுமான்னு கேட்கிறாரே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மகானிடம் பிரார்த்தனை செய்த பிறகு இந்த மகானது அருளால், மகானோட அருளால மழை நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதான பெரியவா சொல்றாரு. ஆனா நம்ம அந்த நாள்ல அந்த நேரத்துல ஒருவேளை எதேச்சியா மழை வந்ததுன்னு நம்ம யோசிச்சோமே, மனசுல ஒரு சின்ன ஒரு சஞ்சலத்தை நாமே உருவாக்கிட்டோமே அப்படின்னு அந்த கலெக்டர் அந்த கிணத்துல நொறுங்கி போற. அப்பத்தான் அவருக்கு புரியறது, அன்னைக்கு நம்ம நினைச்சோமே இந்த மழை எதேச்சியா வந்திருக்கு போல இருக்கு நினைச்சோமே, இந்த மகானுக்கு நாம நினைச்சது தெரிஞ்செடுத்து போல இருக்கே. பெரியவா எந்த ஒரு காலத்திலும் விளம்பரப்படுத்திக்க மாட்டார். இது என்னால வந்தது பெரியவா சொல்லிக்க மாட்டார். ஆனா பெரியவாட்ட போய் பிரார்த்தனை பண்ணி நடந்த ஒரு காரியத்தை இது தற்செயலா நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சா அதுக்கு பெரியவா பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்கு பெரியவா உணர்த்தணும் இல்லையா. அந்த பதிலைத்தான் கலெக்டரிடம் எதிர்பார்த்து பெரியவா சொல்றலாம், மழை போருமோ அப்படிங்கிறலாம். கலெக்டர் விழுந்து நமஸ்காரம் உண்ட, பெரியவா என்ன மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டுட்டு பெரியவா மழை ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. பல நாட்களாக பல காலங்களாக தண்ணீரே இல்லாமல் பாதிக்கப்பட்டிருந்த சித்தூர் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இந்த மழை ரொம்ப சௌகரியமா இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப தேவையா இருந்தது பெரியவா அப்படின்னு பெரியவாட்ட சொல்றான். வாங்கிறத வாங்கிட்டு என்னென்ன எப்படி வாங்கணுமோ எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு கடைசியில போயிட்டு இது இவரோட எதேச்சியா நடந்திருக்குமா, இது நம்மளோட முயற்சியால நடந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தப்பு அது. அதைத்தான் அந்த கலெக்டருக்கு உணரும்படியாக மகாபெரிவா மழை போருமோ அப்படின்னு கேட்கிறாராம். நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது போல பெரியவா கேட்டிருக்க. அடுத்த நிகழ்வு ஒரு புதிய அனுபவத்தை தரலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.